யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. அவர் எவ்வளவு கவலைப்பட்டார்னா, எவ்வளவு கவலைப்பட்டார் என்றால், அவர் அழுது 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 அவருடைய கண் பார்வையே போய்விட்டது. அவ்வளவு அழுதார். கண் பார்வையே போயிருச்சு, கண்ணே தேஞ்சு போச்சு. கண்ணே பார்வை தெரியாத அளவுக்கு சோகம், கவலை அவரை பீடித்துக் கொண்டது. என் மகன் என் மகன் என் மகன் என்று கவலையால் அழுதார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது எல்லாமே நமக்கு படிப்பினைக்காக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலையை அவ்வளவு விவரித்து காட்டினான் அல்லாஹ். நீங்கள் ஒரு இழப்பால், ஒன்று தவறிவிட்டால், ஒன்று கிடைக்காமல் போய்விட்டால், ஒன்று நாசமாகிவிட்டால், ஒன்று இறந்து விட்டால் நீங்கள் அழுதீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் எப்படி தீர்வை வைப்பான்? அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொருத்தப்பட்டு, அல்லாஹ்வுடைய விதியின் மீது நீங்கள் பொருத்தப்பட்டு கவலையை மாற்ற முடியாது. ஆனால் அந்த கவலை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொண்ட ஒரு நபி அவர் ஒரு நபி. அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொண்டார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுத்துவான். ஆனால் கவலையை கட்டுப்படுத்த முடியல. அந்த கவலையால் அவர் அழுது 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 கண் பார்வையே போய்விட்டது. அந்த கவலையின் விளைவாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, எந்த கனவை உங்களுடைய சகோதரரிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்கள் கேட்டுவிட்டு அந்த கனவின் பலனாக உனக்கு சதியை செய்யக்கூடும் என்று சொன்னார்களோ, அதே சதியை அந்த சகோதரர்கள் செய்தார்கள். தூக்கி அவரை கிணற்றில் எறிந்தார்கள். கிணற்றில் எரியப்பட்டவர் அடிமையாக்கப்பட்டார். அடிமையாக்கப்பட்டவர் சிறையில் கைதியாக்கப்பட்டார். கைதியாக்கப்பட்டவர் அரசருக்கு தனி செயலாளர், தனிப்பிரிவு செயலாளர் ஆக்கப்பட்டார். தனிப்பிரிவு செயலாளர் ஆக்கப்பட்டவர் மந்திரி ஆக்கப்பட்டார். மந்திரி ஆக்கப்பட்டவர் ஹஸாயினுல் அர்த், அந்த நாட்டினுடைய கஜானாவின் அதிபதியாக மாற்றப்பட்டார். அரசர் ஒரு கனவை காண்கிறார். கனவின் பலனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். நானே அதை பொறுப்பெடுத்து செய்கிறேன் என்று சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக சுற்று வட்டாரம் எல்லா இடத்திலும் பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்பட்ட போது இவரிடத்தில் தான் அந்த கனவின் பலனாக இவர்தான் மொத்த அரிசி தானியங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அவருடைய அத்தனை சகோதரர்களும் எல்லாரும் வர்றாங்க. எல்லா சகோதரர்களும் வர்றாங்க. அந்த ஒரு சகோதரனுடைய பையில் ஒரு பொருளை மறைத்து வைக்கிறார். அதற்கு பலனாக உங்க அப்பாவை கூட்டு வந்தாதான் விடுவேன் என்று சொல்கிறார். அவருடைய தாயும் தந்தையும் 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருகே நுழைகிறார்கள். அந்த கனவின் பலனை இப்போது அறிந்து கொண்டார்கள். அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஐதுஹும் லீ சாஜிதீன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு அடிபணிந்தது என்றார்களே. அரசராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார். இந்த 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு அடிபணிந்தது. அதை பார்த்து அந்த கனவனுடைய அர்த்தத்தையும் விளங்கிக் கொண்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்தாருங்கள் என்னுடைய இந்த துணி, இதை கொண்டு போய் என் தந்தையின் முகத்தில் போடுங்கள் என்று சொன்னார். அந்த துணியை கொண்டு போய் தந்தையின் முகத்தில் போட்டவுடன் அல்லாஹ் மீண்டும் அவருக்கான பார்வையை கொடுத்தான். எந்த மகன் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டானோ, எந்த மகனுடைய பிரிவினால் அவர் கவலைப்பட்டாரோ, அந்த கவலைக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டாரோ, அந்த கவலையின் மீது அல்லாஹ்விடத்திலே அதை ஒப்படைத்தாரோ, அந்த கவலையை அல்லாஹ் போக்கினான். அவருடைய மகனை அந்தஸ்தில் உயர்த்தினான். அவருடைய கண் பார்வையை மீண்டும் வழங்கினான். அவருடைய கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் தன்னுடைய மகனை மாற்றினான். கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் உங்கள் கவலைகளை நீங்கள் ஒப்படைத்தால் உங்களுக்கான தீர்வை எத்தனை பல பத்தாண்டுகள் கழித்தும் அல்லாஹ் கொடுப்பான்.